தன்மை தெரியும். அடுத்ததாக 1 கப் பச்சரிசி மாவை பேனில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது கடையில் வாங்கின சாதாரண பச்சரிசி மாவு. அரிசி மாவை இந்த மாதிரி வறுத்துட்டு செய்கிறதுனால எள்ளடை நமத்து போகாமல் மொறு மொறுன்னு இருக்கும். மாவோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் நல்லா சூடு ஏறி இருக்கணும். இப்போ அரிசி மாவை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக வறுத்த மிளகாயை மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக பொடி பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை அளந்து மிக்சியில் அரைச்சிங்கன்னாவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு கிடச்சிரும். பொட்டுக்கடலை மாவு அதிகமாக சேர்க்கக்கூடாது,